ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுங்க ப்ரோமோ பார்க்கலாமாங்க. எங்கள் விஜயமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுமே அங்கே சாரதா விஜயை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கே அழுதுகிட்டே அந்த வீட்டு பத்திரத்தை நீ மீட்டு கொடுத்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாகவும் இருக்குது. ஆனாலுமே அங்கே பசுபதியால் உனக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா வேறு எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா என்னால் தாங்கவே முடியாது. அந்த மனசை எனக்கு விட்டுட்டு போன ஒரே சொத்து அதுதான். அந்த வீட்டில் ஒவ்வொரு பொருளையுமே அவர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இன்றைக்கி வரையுமே பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த பத்திரத்தையே நீ பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் மீட்டு கொடுத்துட்ட. எனக்கு நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்க போது அங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, நான் இருக்கிற வரையும் உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் நான் வர விட மாட்டேன், நான் இருக்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொன்னதுமே இங்கே சாரதா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இந்த விஷயத்த நீ இவ்வளோ கூடிய சீக்கிரம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல விஜய். நீ எனக்கு எவ்வளவோ பார்த்தீங்கன்னா பண்ணிட்ட, எனக்காகவும் எங்கள் குடும்பத்துக்காகவும். ஆனால் நான் உங்களுக்காக எதுவுமே நான் பார்த்தீங்கன்னா இது வரையுமே சின்ன துளி கூட பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே விஜய் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயுமே பார்த்தீங்கன்னா, அத்தை நான் இருக்கிறேன் அத்தை, நான் உங்களுக்கு மகனாக இருக்கேன், உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே நான் உங்கள் கூட நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா அங்கே சாரதாவுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பேசினதெல்லாம் கேட்டுட்டு இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாகவும் அங்கே பார்த்துட்ருக்க இங்கே விஜய் கிட்ட மட்டும் போய் இங்கே காலில் விழுற மாதிரி குறையா அங்கே நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே குமரன் மாமாவும் தான் கூட போனார். அவருக்கு ஒரு வார்த்தையானா ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அம்மா வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட வராது. எல்லாம் விஜய்க்கு தான். எது செஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே செஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா இங்கே காவேரிக்கும் விஜய்க்கு தான் போயிட்டு நன்றியெல்லாம் செய்கிறோம். ஆனால் நம்மளை ஒரு நாள் கூட இது மாதிரிலாம் கவனிச்சிக்கிட்டதில்லை. எதனா ஒன்று பண்ணால் ஒரு ஆறுதலுக்காக ஒரு நன்றி கூட சொன்னதில்லை. அதுக்கு தான் நாங்கள் குமரன் மாமாவுக்கு அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு எங்கேயுமே சுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கேன். அங்கே குமரன் மாமா கிட்ட சொன்னாலுமே அவர் இந்த மண்டையிலே ஏற்றுக்க மாட்டார். அவங்க சைடு தான் போய் பேசுவார். எப்படியும் நம்ம நாத்துக்கு இங்கே பேசிக்கிட்டு இருக்கணும், நம்ம சைலண்டாக இருக்கிற வேலையை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா அங்கே மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே காவேரியுமே பார்த்தீங்கன்னா விஜயை பார்த்து ரொம்பவே சந்தோஷமாக எங்கே உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் சேஃபாக உங்கள் முன்னாடி தானே வந்து நின்றுட்டுருக்கோம், நீங்களே பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க, இதுக்கு மேலே பசுபதியால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வராது, அது மாதிரி பண்ணி விட்டுருக்கோம் உங்கள் பசுபதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படியோ ஒரு வழியாக நான் அந்த பத்திரத்தை எப்படி அவங்ககிட்டருந்து வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நானே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த சமயத்தில் சிம்பிளாக நீங்கள் இந்த பத்திரத்தை எங்ககிட்ட வர மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க. அதனால எனக்கு இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி சந்தோஷமாக இருந்து நான் அம்மாவை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்லுவோம். உடனே இங்கே சாரதா என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாங்க தம்பிக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா தம்பி எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்காரு. ஆனால் நான் ஒரு நாள் ஃபீல் பண்ணி சொன்னதுனால அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த பத்திரத்தை அங்கே பசுபதிக்கிட்டேருந்து என்கிட்ட வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. அந்த மனுஷன் அந்த வீட்டை உசுரை கொடுத்து கட்டி விட்டுட்டு போனார். அவர் இறந்தது கூட எங்களுக்கு அந்த வீட்டு இருக்கிறதுனால தான் அந்த வீட்டிலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அந்த வீடும் இல்லைன்னு ஆகிட்டதும் எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனசு உடஞ்சி போயிட்டேன். அந்த சமயத்தில் நீங்கள் தெய்வம் மாதிரி இது மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் நீங்கள் இது மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்கூட பார்க்கல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்கிட்ட சொல்லுவோம். சரிங்க தான், நீங்கள் அது நினச்செல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, இன்றைக்கி என்ன செமல் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும். ஒன்று பார்த்தீங்கன்னா, இல்லை தம்பி உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவோங்க. சாரதா சொன்னதை கேட்டேங்க கங்காவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாகவும் அங்கே உக்காந்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சாரதா கிட்ட பேசாமலுமே அந்த அடிக்க உள்ளவே போய்ட்றாங்க. அங்கே நிற்காமலே பார்த்தீங்கன்னா அங்கே கங்கா பார்த்தீங்கன்னா உள்ளே போனதுமே இங்கே காவேரியுமே அதை நோட் பண்ணுறாங்க. நோட் பண்ணிவிட்டு அக்காவுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாக இருக்குது. நம்ம இந்த வீட்டில் இருக்கிறதுனால அக்கா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா அம்மா கூட பேசாமல் போயிடுவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீட்டிலையே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்துட்டு நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடணும். ஏன்னா அவங்களுக்குள்ளே எதுவுமே எந்த சண்டையுமே வரக்கூடாது, அவங்க ஒத்துமையாக இருக்கணும். பழைய மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இருக்கணும். எப்போனா அம்மாவை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா வந்துட்டு அப்போவே போயிடணும். ஏன்னா நம்ம இங்கே இருக்கிறதுனால அம்மா விஜய்க்கு சமைச்சு போகிறதே பார்த்தீங்கன்னா இங்கே கங்காவுக்கு பிடிக்கவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கிற போது இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா அது மாதிரி உள்ளே போனதுனால இங்கே காவேரிக்கு ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது. இங்கே கங்கா உள்ளே போனதை குமரனுமே பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறாங்க. குமரனுமே பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு
என்ன கங்கா அங்கே எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ மட்டும் உள்ளே வந்து உக்காந்துட்ட. அவங்க பேசிக்கிட்டு இருக்க நான் எதுக்கு கவனிக்கணும்? எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு, அதனால் நான் உள்ளே வந்துட்டேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா பற்றினா குமரன் கிட்ட கேட்டதும் குமரன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சும்மா தான் கேட்டேன், அங்கே வந்து நிற்கல, உடனே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டேன் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரனுமே கேட்கவும் உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போயிட்டு நீங்கள் எல்லா வேலையும் செய்யுங்க, உளுந்து உளுந்து செய்யுங்க, அப்போ கூட உங்களுக்கு நன்றி பார்க்க மாட்டாங்க, நீங்கள் என்னமோ ஒன்று பண்ணுங்க, என்ன ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்காமே உள்ளே உக்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரிங்க அத்தை, நீங்கள் இன்றைக்கி வீட்டில் சமைக்க வேணாம், நம்ம ஹோட்டலுக்கு போயிட்டு வரலாமா, இன்றைக்கி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக ஜாலியாக சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கிட்ட சொல்கிறாங்க. ஓகே தம்பி, நான் வீட்டில் சமைக்கிறதோட இங்கே ஹோட்டலில் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இல்லைத்த, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தானே, நம்ம போயிட்டு ஜாலியாக சாப்பிட்டு வரலாம், நம்ம அப்படியே வெளியே சுற்றி பார்த்து தான் வச்சு நம்ம சந்தோஷமாக அப்படியே இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இதுக்கு சாரதாமே பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யமுனாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே நிவின்கிட்ட ரொம்பவே கோவமாக இருந்தாலுமே நிவினுமே பார்த்தீங்கன்னா அங்கே யமுனா பேசுகிறத சுத்தமாக பிடிக்காம அங்கே யமுனா கிட்டையுமே பார்த்தீங்கன்னா பேசாமல் அங்கே சைலண்டாக போய்ட்றாங்க. அம்மா இன்றைக்கி நீங்கள் சமையல் செஞ்சீங்களா இல்லை ஆர்டர் போட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நான் செஞ்சு வச்சுருக்கேன், இட்லி சட்னி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிம்மா வாங்க நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் புண்டாட்டி தான் சுட்டு வச்சிருப்பாள் தோசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவள் கையில் சாப்பிட்றதும் ஒன்று, சாப்பிடாம இருக்கிறதும் ஒன்றுமா. அவள் இப்போ சாப்பாடு தோசையை போட்டுட்டு அதை சாப்பிட்ற வழி என்னை பேசியே சாகடிப்பாம்மா, அவகிட்ட பேசுறதுக்கே எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிவின் அவங்க அம்மா கிட்டேயுமே சொல்கிறாங்க. உடனே நிவின் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏண்டா அவள் இன்னுமே அதே மாதிரி தான் இருக்காளா, அவளை பேசாமல் டைவர்ஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடனே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போய் தொலைன்னு சொல்லிட்டு சொன்னாலுமே அவள் கேட்க மாட்றா. அவள் இது மாதிரி பேசாதன்னு சொல்லிட்டு அங்கே அன்றைக்கி தான் காவேரியும் விஜயும் சொன்னாங்க. அதை கூட பார்த்தீங்கன்னா இவ மண்டையிலே போட்டுக்க மாட்றா. அவள் மனப்பிரமையிலே பார்த்தீங்கன்னா கற்பனை பண்ணி பண்ணி என்னை வார்த்தையாலே குத்தி சாகடிக்கிறாம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிவின்க சொல்லுவோம். உடனே எங்கள் கங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்னை கேட்காம நீங்கள் இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது, நம்ம வேலை உண்டு நான் உண்டுன்னு சொல்லிட்டு இருக்கணும். ஏன்னா விஜய் கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு நீங்கள் பிரச்சனையை கொண்டு வீட்டில் உட்கார வச்சிடாதீங்க. நீங்கள் விஜய் கூட போகிறதுனா கூட என்னை கேட்டுட்டு தான் போகணும், நான் சொன்னால் மட்டும்தான் நீங்கள் இந்த வீட்டை விட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா பற்றினா குமரனுக்கு கண்டிஷன்லாம் போட்டுட்ருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா எதுக்காக கங்கா அங்கே விஜய் கூட போகாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா விஜய்னா நம்மளுக்கு என்ன எதனா பண்ணிட்டாரா, அவர் ரொம்ப நல்லவர் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவர் புராணத்தை அம்மா தான் இப்போ இவ்வளோ நேரம் ஊதிட்டு இருந்தாங்க, இப்போ நீயும் பேச ஆரம்பிச்சிட்டியா, எனக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தலைவலி இருக்குது, அவங்கள பற்றி பேசுகிறதுனா இங்கே நிற்கவே நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன்கிட்ட சொல்லிடுறாங்க. கங்காவுமே கங்கா சொன்னதுமே இங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா இவ பேசுகிறதே கொஞ்சம் சரியில்லை, நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குமரனுமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் பார்த்திங்கன்னா காவேரிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. காவேரியுமே பார்த்திங்கன்னா என்னைக்குமே இல்லாமல் இன்றைக்கி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க, எங்கள் அம்மாவை சந்தோஷப்படுத்தி பார்க்கணுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் அதை அங்கே பசுபதி பார்த்திங்கன்னா அப்பப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கஷ்டத்தை தான் கொடுத்துருந்தான். ஆனால் நீங்கள் வந்து ஒரே நாளில் பார்த்திங்கன்னா பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை எங்கள் அம்மாவுக்கு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி பார்த்திங்கன்னா விஜய் கிட்ட சொன்னதும் விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை தான் செஞ்சேன், அவங்களுக்கு வேறு இன்னும் நான் பெருசாகவும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே சொல்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நான் அத்தைக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்யட்டும், நான் அவங்க மகனாக இருந்து அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ நான் அதெல்லாம் பண்ணுவேன். அதே மாதிரி எங்கள் அம்மா இல்லாத குறைய பார்த்தீங்கன்னா அத்தை எனக்கு ஃபீல் பண்ணாங்க, எனக்கு அது ஒன்றுத்துக்கு மட்டுமே நான் அத்தைக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணலை. நான் அவங்களுக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு அத்தையை ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா இன்னொரு அம்மாவாக நான் அத்தையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொன்னதும் இங்கே காவேரியுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரிலாம் பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்குங்களேங்க. ஏன்னா அங்கே எங்கள் அம்மாவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு அங்கே எல்லாமே சமைச்சு போட்டுக்கிட்டு இருந்தாலுமே இங்கே கங்காக்காக்கு நம்ம இங்கே இருக்கிறதே கங்காக்காக்கு பிடிக்கல போல். இங்கே கங்காக்கா நம்ம எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தால் கங்காக்கா மூஞ்ச சொல்லிக்கிட்டுக்கிட்டே போயிடுறாங்க. இங்கே அம்மா பேசுகிறது எங்கள் கங்காக்காக்கு சுத்தமாக பிடிக்கல போல், நம்ம பேசாமல் இந்த வீட்டை விட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ஏன் எதுக்காக போகணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம இங்கே இருக்கிறதுனால இங்கே கங்காக்காக்கும் நம்ம அம்மாவுக்குமே பார்த்தீங்கன்னா சண்டை வந்துடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொன்னதுமே
இங்கே விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, "ஏன் நம்ம இங்கே இருக்கிறது கங்கா அக்காவுக்கு பிடிக்கலையாம்மா? உங்ககிட்ட நேராக வந்து சொன்னாலா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "இல்லை இல்லை, ஆனால் கங்கா அக்கா நடந்துக்கிற விதம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருக்குது. முன்ன மாதிரி இப்போ கங்கா அக்கா நடந்துக்கிறதே இல்லை. என்கிட்ட முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக பார்த்தீங்கன்னா என்ன கண்டுக்கிறது இல்லை. என்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, "இல்லை இல்லை, அங்கே கங்கா அது மாதிரி பேசுகிற ஆளையே இல்லையே." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாங்க. விஜயுமே பார்த்தீங்கன்னா கங்கா கிட்ட பேசுறதுக்கு போகிறாங்க. "என்ன கங்கா உள்ளே உக்காந்துட்டு இருக்க? வந்து இத்தனை நாள் ஆச்சு, நீ மூஞ்சி கொடுத்து கூட முன்னாடி பேச மாட்ற, ஏன் எதனா என் மேலே கோவமா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்குறாங்க. விஜய் கேட்டதுமே அங்கே கங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, "இல்லை மாமா, நான் உங்கள் மேலே என்ன கோவம் எனக்கு? அதெல்லாம் எதுவும் கோவமே இல்லையே." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். "ஏன் கங்கா அதுக்கு என் கூட பேசவே மாட்ற?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்குறாங்க. விஜய் கேட்டதுமே கங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, "நீங்கள் இங்கே இருக்கிறதும் சரி, உங்கள் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை. எனக்கு வேறு எந்த கோவமும் இல்லை. ஏன்னா எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா தலை வலிஞ்சிருந்துச்சி. அதனால் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு சவுண்டு எனக்கு ஒத்துக்கலை. அதனால் நான் உள்ளே வந்து உக்காந்துட்டேன். அதனால் நீங்கள் தப்பாக என்ன புரிஞ்சுக்காதீங்க. உங்கள் மேலே எனக்கு எந்த வித கோவமும் இல்லை." அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்காமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா நிவின்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால இந்த விஷயத்த இங்கே காவேரிக்கிட்ட நம்ம இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். ஏன்னா இங்கே யமுனா என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா, அவளை இங்கே சும்மாவே விடக்கூடாது நான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரிக்குமே பார்த்தீங்கன்னா கால் பண்ணி, "காவேரி, இங்கே கங்கா பார்த்தீங்கன்னா என்னை பேசி பேசி சாகடிச்சிட்டே இருக்கா. நீங்கள் கங்காவுக்கு அவ்வளோ சொல்லியுமே பார்த்தீங்கன்னா இப்போ கங்காவுக்கு சுத்தமாக புரியல போல். நம்ம என்ன சொன்னாலையும் அந்த யமுனாக்கு மண்டையிலே ஏறாது போல். அவள் என்னை வந்து பேசி பேசி சாகடிச்சிட்டே இருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கிட்ட விஜய் இது நிவின் சொன்னதுமே இங்கே காவேரியுமே, "என்ன சொல்கிற நிவின்? அவள் உன்னை பேசிக்கிட்டே இருக்கா, என்ன பேசுகிறா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நிவினுமே பார்த்தீங்கன்னா உன்னியன்னு தப்பாக பேசுகிறதே அவளுக்கு வேலையாக போச்சு. அவள் மனசுக்குள்ளேயே போட்டு போட்டு கற்பனை பண்ணி பண்ணி அவள் மனசுக்குள்ளேயும் வச்சுக்கிட்டு இல்லாமல் என்கிட்ட பேசி பேசி என்னை சாகடிக்கிறா. அவளை என் கூட பேசாமல் இருன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்றா. வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. அவள் இந்த வீட்டில் இருந்தால் நான் நிம்மதியாகவே வாழ முடியாது காவேரி." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் பார்த்தீங்கன்னா காவேரி கிட்ட சொன்னதுமே காவேரியுமே பார்த்தீங்கன்னா, "சரிங்க நிவின், நான் யமுனாவுக்கு கால் பண்ணி பார்க்குறேன் இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.